பிரீத்தி, அடுத்ததா பார்த்தனா எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சிட்டி பாரிஸ். பாரிஸ், வாவ், சூப்பர். ஓகேவா? சோ பாரிஸும் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், டெக்னாலஜிக்கலா வந்து இவங்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தனா இந்த பாரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கிடெக்ட்ஸும் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் கிளாஸ்ல இருக்கும். சோ வந்து இந்த கிளாஸ் ஆர்கிடெக்சர்ஸ்ல வந்து ரொம்ப லீடிங்ல இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் லைட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு விதமான ஃப்ளேம் வச்சுக்கோயேன், ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்குமா. அதுலயும் இவங்க ரொம்ப டாப்பா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான பேசிக் ரீசன் வந்து ஆப்வியஸ்லி டெக்னாலஜி டெவலப் ஆகுறது தானே. அண்ட் அதே மாதிரி ஹைடெக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏர் ஸ்பேஸ் இருக்கு பாத்தியா, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இங்க இருந்தும் ஹெல்ப் பண்றாங்களாம். சோ பாரிஸ்ல இருந்து இத்தனை விஷயங்கள் நடக்குது. சோ இதனால அவங்க வந்து டெக்னாலஜிக்கலா ரொம்பவே டெவலப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே, சோ இவ்ளோ டெக்னாலஜி இருக்கிறதால வந்து டூரிசம் நிறைய இருக்கு போல அந்த ஊர்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை பத்தி சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து ரத்த அழுத்தத்துக்கான மருத்துவம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், அதிக உயர் ரத்த அழுத்தம், தாழ்வான ரத்த அழுத்தம்னு இருக்குது. அப்போ வந்து ஒரே சீராக சமமாக ஓடணும். அப்போ வந்து சாதாரணமாக வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் கம்மியாக குறைஞ்சி போச்சுனாலும் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க, அதிகமாயிட்டாலும் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. ரெண்டுமே தப்பு வந்துடும். அப்போ சீராக இருக்கணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டையை சாதாரணமாக வந்து தினந்தோறும் ஒரு இலையை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டாலே ரத்த அழுத்தம் சரியாகும். இப்போ ரத்த அழுத்தத்துக்குன்னா வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து ரசாயன உரம் போடாத உணவுகளாக இருந்தால் அது சரியாயிரும். இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா கோபம் அதிகமாகும். கோபம் அதிகமானால் அந்த உயர் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகி தலைக்கு ஏறினதும் மயக்கம் வந்துடும். அதை வந்து சரி செய்கிறதுக்கும் குறைவான ரத்த அழுத்தத்தில் மயக்கம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து சிறந்த மருந்து. இதை வந்து ஒரு மாத்திரை வடிவில் செய்கிறோம். இதை வந்து எல்லாமே மாத்திரையாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கலாம். அதில் வந்து சுக்கை பயன்படுத்தணும். சுக்கை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும். இப்போது 5 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா இதுவும் 5 கிராம் தான் எடுக்கணும். அதோட கடுக்காய் 5 கிராம் அளவுக்கு தான் எடுக்கணும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து உயர் அழுத்தமாகும். அப்படியே வந்து அவங்களால தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ வந்து மலச்சிக்கலை சரி செய்யணும். எல்லா இதுலேயும் வந்து மலச்சிக்கல் சரியானால் தான் உடல் சுத்தமாகும். உடல் சுத்தம்னு ஏன் சொல்கிறோம்னா, உடலை சுத்தமாகவே வச்சுக்கிறணும். அப்போ தினந்தோறும் வந்து மத்தியான வேளையில் ஒரு கூழ் குடிக்கணும். இங்கே யார் கூழ் குடிப்பா? யாருமே கூழ் குடிக்கிறது கிடையாது. இன்றைக்கி இப்போ வந்து கிராமப்புறங்கள்லேயும் கூழ் கிடைக்கிறது கிடையாது. யாராவது விலைக்கு விற்றா தான் போச்சு. அப்போ விலைக்கு விற்கிறத வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மத்தியான நேரத்தில் ஒரு சொம்பு கூழ் குடித்தோம்னா உடல் சுத்தம் கண்டிப்பாகும். உடல் வந்து கொஞ்சம் எந்த நேரமும் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, புத்துணர்ச்சியாகவே இருக்கும். இதோடு சேர்ந்து தாண்டிக்காயை பயன்படுத்தும் போது உடல் சுத்தமாகும், உடல் இறுக்கமாகும், நரம்புகள் பலப்படும். மிளகை பயன்படுத்தும் போது சளி இல்லாமல் இருக்கும். குடல் பகுதியில் உள்ள அழுக்குகள் வெளியாகும் போது அந்த அதிக அளவு மூளைக்கு வந்து பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சத்தம் கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து மயக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. அதிமதுரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. குடல்களை வந்து சரி செய்யக்கூடியது. குடலில் உள்ள புண்களை சரி செய்யும், மூளையை பலப்படுத்தும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா ஞாபக சக்தியே இருக்காது, எதுவுமே எதிர்க்க தெரியாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு கடும் கோபம், கண்ணை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோபம் வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. எதிர்க்க வேலையாள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தொலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு கடும் கோபமாக இருக்கும். அதேமாரி ஆண்களுக்கு வந்தால் வீட்டில் வந்து மனைவி மேலே எரிஞ்சு கொட்டி ஒரே இதாக வந்து சண்டையில் இருப்பாங்க. அதேமாரி பெண்களுக்கு வந்தாலும் ரொம்ப சிக்கல். அப்போ வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சீரான ரத்தம் இருக்கணும். இன்றைக்கி 14 கிராம் ரத்தம் இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா 7 கிராம் 6 கிராம் இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் யோகா பண்ணிங்கன்னா அப்படியே வந்து மூளைக்கு பாதிப்பு ஏற்படும். சிலர் வந்து பைத்தியம் ஆயிடுவாங்க, சிலர் வந்து ரொம்ப கஷ்டத்துலேயே இருப்பாங்க. எதுவுமே ஒரு நிதானம் இல்லாமல் போயிடும். யோகா செய்யணுன்னா அதுக்கு வந்து 13 கிராமாவது ரத்தம் இருக்கணும். 13 கிராம் ரத்தம் இருக்கிறவங்க வந்து அந்த யோகா செய்யலாம், தவறே கிடையாது. எல்லாரும் யோகா செய்யலான்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா மூளை பலம் இருக்கணும். மூளை பலம் இல்லைனாலே போச்சு. திப்பிலியை பயன்படுத்தும் போது மூளை பலம், உடல் பலம், எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. இதனுடைய ஒரு நமனப்பாக இருக்கும். அந்த தன்மை போகும்போது
ரத்தத்தை சமச்சீராக்கும், அதில் வந்து மயக்கத்தை வரவிடாமல் தடுக்கும், உடல் உபாதைகளை வந்து சரி செய்யக்கூடியது. இதையெல்லாம் கூட்டு சேர்ந்து தயாரிக்கிற முறை உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், தாழ்வான ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், சீராக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தை தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். நந்தியாவட்டை இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கிற வேண்டியது. சின்ன இலையை எடுத்து ரெண்டே 2 இலையை நம்ம உரலில் போட்டுக்கிறோம். இதில் வந்து ஒரு 15 மிளகு, ஒரு கிராம் அளவுக்கு திப்பிலி, இதை அரைச்சிக்கணும். கடுக்காய் பொடி வந்து கடுக்காய் பவுடர் வந்து 1/4 ஸ்பூனு, அதிமதுரம் 1/4 ஸ்பூனு பொடி, தாண்டிக்காய் பவுடரு 1/4 ஸ்பூனு, சுக்கு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைச்சி மாத்திரை வடிவில் வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். உயர் ரத்தத்துக்கு ஏற்கனவே வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்ற மருந்துகள் நிறையா சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்ம அப்பப்போ கொதிக்க வச்சு சாப்பிட முடியலாட்டினாக்கா மாத்திரை வடிவில் தயார் பண்ணி வச்சுட்டு இதையே நிழல் காய்ச்சல் போட்டு நல்லா காஞ்ச பிறகு கண்ணாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு நாளைக்கு இந்த மாத்திரை அளவு இதை வந்து அப்படியே சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணீரோ பாலோ எதுவோ குடிச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த உயர் ரத்த அழுத்தமோ அல்லது குறைந்த ரத்த அழுத்தமோ வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளைக்கு வந்து மாத்திரை அளவு, ஒரு மாத்திரை அளவு. இந்த மாதிரி மருந்து தயார் பண்ணி நீங்கள் நிழலில் போட்டு காய வச்சுட்டிங்கனாக்கா, வெயிலில் போடக்கூடாது, நிழலில் போட்டுட்டிங்கனாக்கா நல்லா காஞ்சிரும். அதெல்லாம் வந்து கண்ணாடி பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏறிடுச்சு 300, 500, 600 அப்படின்னு சொல்லி வர்றப்பவும் ஒரு மாத்திரையை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு வெந்நீர் 50 மில்லி குடிச்சுக்கலாம். அதே மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் இருக்குதுனாலும் இந்த ஒரு மாத்திரை அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேரத்துக்கு அவங்க சாப்பிடாதது, அதிர்ச்சி தரக்கூடிய சொற்களை வந்து அவங்க கேட்டாங்கனாக்கா அவங்களுக்குள்ள நிறைய கவலைகள் தான் இதுக்கு காரணம். மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசு விட்டு பேசாமல், கவலைகள் அதிகம் இருக்கிறவங்களுக்கும், அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கும், ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் வந்து உணவுகள் கண்ட இடத்துகளில் சாப்பிட்டு வாய்வு தொல்லைனாலையும் மலச்சிக்கல் வந்து அது வெளியே போகாமல் இருக்கிறவங்களுக்கும் முதல் காரணமாக நெஞ்சு வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இதை மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் கூடிரும். இதெல்லாம் தவிர்க்கணும்னாக்கா மனசை எப்போவுமே ஒரே நிலைமையால் கஷ்டம்னாலும் நஷ்டம்னாலும் இன்பம் துன்பம் எந்த கவலைகள் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு நடக்காதது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனசை ஒரே சீராக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த உயர் ரத்த அழுத்தம் வராது. ரத்தம் குறைஞ்சி போயிடறப்பையும் வந்து அவங்க வந்து வேதனைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. அதுக்கு முதலுதவியாக அந்த மருந்தை நம்ம சாப்பிட்றலாம். நந்தியாவட்டை இலை வந்து 2 இலை சேர்த்துருக்கோம். அதோட மிளகு வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கோம். 1 கிராம் அளவுக்கு திப்பிலி சேர்த்துருக்கோம். சுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா இடித்து தூளாக வச்சுருக்கோம். அதோட தாண்டிக்காய் ஒரு 1/4 ஸ்பூனு,
அதிமதுரம் கால் கரண்டி போட்டிருக்கோம். அதோட கடுக்காய் 1/4 கரண்டி. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்து உருண்டையாக பிடிச்சி ஒரு மாத்திரை அளவுக்கு சாதாரணமாக இதை போட்டு தண்ணி குடிச்சோம்னா எவ்வளோ ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சமச்சீராக வந்துடும். குறைவாக இருந்தாலும் ரத்த அழுத்தம் குறைவாக இருந்தாலும் அதுவும் வந்து சரி செய்யக்கூடியது. ஏன் சரி செய்யக்கூடியது? உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது, மூளையை பலப்படுத்தும், இருதயத்தை பலப்படுத்தும். அதனால் இது வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மருந்து தயாரிக்க முடியல அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாட்டில் நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையானதை எல்லாமே சமமாக போட்டு அரைச்சி எடுத்து வீட்டில் வச்சு நல்லா காய போட்டு எடுத்து பாட்டிலில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு தவறும் செய்யாது, தவறே செய்யாது. பயப்பட தேவையில்லை. மூலிகையில் எங்கேயுமே தவறு செய்யாது. மூலிகை வந்து சாப்பிட்டா தவறு வந்துடும், அது வந்துடும். பக்க விளைவே இல்லாதது. பக்க விளை உள்ள மருந்துகள் அவங்க பக்க விளை உள்ள மருந்துன்னு சொல்லியே கொடுப்பாங்க. அதை நான் தைரியமாக சாப்பிடுவாங்க. குடித்தால் உடல் நடத்துக்கேடு, குடும்பம் கெட்டு போயிருந்தாங்க, அப்போ தான் குடிப்பாங்க ஜனங்க. ஆனால் உண்மையிலேயே நல்லது, இது நல்லதை தான் செய்யும். தேன் சாப்பிட்டா உடலுக்கு தினந்தோறும் நல்லது செய்யும். யாராவது தேன் சாப்பிட்றாங்களா? நல்லது செய்யுதுன்னா அதை குடிக்கவே மாட்டாங்க, அதை சாப்பிடவே மாட்டாங்க. இது சாப்பிட்டா சீக்கிரமாக வந்து இதாயிரும், உடம்பு கட்டுறோம்னா அதை வேணா தேடி பிடிச்சி சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து தைரியசாலி, அதை சாப்பிட்டு நாங்கள் வந்து திடகாத்தியமாக இருக்கோம் பாருன்னு கடைசியில் அவங்க தான் ஏமாந்து போவாங்க. அதனால் இதை வந்து பயன்படுத்தணும். மாத்திரையாக உலர வச்சு நல்ல நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறைவான ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, சீரான ரத்த அழுத்தத்துக்கு கொண்டு வரக்கூடிய மருந்து இது. இதை வந்து மாத்திரை வடிவில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.